சென்னையில் எத்தனையோ கல்லூரிகள் இருக்குங்க. ஆனா ஆடைகளுக்காக ஒரே ஒரு கல்லூரி தான் இருக்கு. அதுதான் நம்ம இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. சோ இந்த கல்லூரியை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது என்னன்னு விரிவா சொல்றாரு நம்ம செய்தியாளர் பாலவெச்சுவேல். வாங்க தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தென்னிந்தியாவின் கல்வி தலைநகரான சென்னையில 40க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளும் 10க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரிகளும் செயல்படுறது நமக்கு தெரியும். ஆனால் இங்கு ஜவுளி மற்றும் ஆடை வடிவமைப்பிற்கென தனியாக ஒரு கல்வி நிறுவனம் செயல்பட்டு வருது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி 1995 இருந்து செயல்பட்டு வரும் இந்த மத்திய அரசோட நிறுவனத்துல வருடந்தோறும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தான் பயின்று வெளியே போறாங்க. ஆனால் இவர்கள் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு தரும் அளவிற்கு தொழில் முனைவோராக முன்னேறி இருக்கிறார்கள். ஜவுளி ஆடை வடிவமைப்பை பொறுத்தவரை நூல் அந்த உற்பத்தியிலிருந்து அதோட வடிவமைப்பிலிருந்து அதோட ஒட்டுமொத்த தொழில்நுட்பம் வடிவமைப்பு என அத்தனை விஷயமும் இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் வருடம் தோறும் பாத்தீங்கன்னா 2 கோடி இந்தியர்கள் புதிதாக பிறப்பு விகிதம் இருக்கும் நிலையில ஆடை என்பது ஒரு அடிப்படை தேவையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்தியாலேயே மொத்தமாக 7 ஃபேஷன் டெக்னாலஜி நிறுவனங்கள் தான் செயல்பட்டு வருது. அதுல சென்னையில செயல்படும் இந்த தரமணி ஃபேஷன் டெக்னாலஜி ஒரு முன்னணி நிறுவனமாக செயல்பட்டு வருது. இங்க பயின்று வெளியே போற மாணவர்கள் தொழில் முனைவோராக மட்டும் இல்லாமல் சினிமா படங்கள்லையும் கூட காஸ்டியூம் டிசைனர்ஸாக முன்னேறி வருகிறார்கள். மேலும் ஆடை வடிவமைப்பு மட்டுமல்லாது இது போன்ற கைவினை பொருட்களும் இவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. ஒட்டு மொத்தமாக கலை மற்றும் ஜவுளி உற்பத்தி தொடர்பான அனைத்து தொழில்நுட்பமும் இங்கு பயிற்றுவிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் நேரடியாக கல்வி நிறுவனத்தை ஆய்வு செய்தார். இங்கு பல மேம்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பல மிஷன் திட்டங்களையும் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக இந்தியர்கள் பலர் வெளிநாடுகளில் தொழில் முனைவோராக முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. இந்தியாவில் வருடம் தோறும் $176 பில்லியன் அளவிற்கு ஜவுளி உற்பத்தி நடைபெறும் நிலையில 2030ஆம் ஆண்டிற்குள் 350 கோடியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 350 பில்லியன் அதிகரிக்கும் பட்சத்துல அத்தனை நன்மைகளும் அத்தனை வேலை வாய்ப்புகளும் பலனும் இதுபோன்ற கல்வி நிறுவனங்களுக்கு தான் கிடைக்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.